நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அவர் மேல அன்பு வைக்கணும். அவர் மேல அன்பு வைக்கும் போது அவர் நம்ம மேல அன்பு வச்சு என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆனால் அவர் மேல அன்பு வைக்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி 97:10 பார்த்தோம். தீமையை வெறுப்பதே அவரிடத்தில் அன்பு கூறுது. அப்போ அவரிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்றவன் பாவத்துக்கு வெறுத்தணும், பாவத்துக்கு செத்துடணுங்க. நான் பாவமும் செய்வேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவும் செய்யணும் அப்படின்னா நடக்காது. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவங்க விருப்பப்படி பாவத்துக்கு போயிடறாங்க. அதனால நிறைய நேரங்களில் தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வசனம் சொல்றது கர்த்தரில் அன்புகளே தீமையை விடுங்கள் என்றல்ல, வெறுத்து விடுங்கள். அப்படின்னா என்னால முடியாது, நான் பாவம் செய்ய மாட்டேன், தீமையான காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி வெறுத்தணும். உலகத்தில் சொல்லுவாங்க, புலி பசித்தாலும் புல்லை தின்னுமோ அப்படின்னு. பசிக்குது புலிக்கு, ஆனா புல்லை தூக்கி போட்டா திங்காது. அதே போல நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவன் மேல அன்பு செலுத்தபடிக்கு, நாம் தேவனுக்கு அன்பு கூறும்படிக்கு பாவத்துக்கு செத்துறோம்.